ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சாப்டர் 9 some applications of trigonometry. Example 2. An electrician has to repair an electric fault on a pole of height 5 meter. She needs to reach a point 1.3 meter below the top of the pole to undertake the repair work. What should be the length of the ladder that she should use, which when inclined at an angle 60 degree to the horizontal would enable her to reach the required position? Also, how far from the foot of the pole should she place the foot of the ladder? You may take root 3 is equal to 1.73. So, question la enna kuduthirukangama? An electrician has to repair an electric fault on a pole of height 5 meter. ஒரு போலோட ஹைட் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர், அதாவது இதுதான் ஏடி தான் போல். இந்த ஏடியோட ஹைட் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். ஓகே, இந்த போலில் ஒரு எலக்ட்ரிக் ஃபால்ட் ஆயிருக்குது, அதை சரி பண்ணணும் எலக்ட்ரீஷியன். She needs to reach a point 1.3 meter below the top of the pole to undertake the repair work. ஸோ இந்த போல் ஏடிங்கிறது போல், இந்த போலில் ஃப்ரம் த டாப் இந்த ஏல இருந்து 1.3 மீட்டர் பிலோ அந்த பொசிஷன், இந்த பாயிண்ட், இந்த பிங்கிற பாயிண்ட் எங்க இருக்குன்னா ஏல இருந்து 1.3 மீட்டர் பிலோ இருக்குது. ஏல இருந்து 1.3 மீட்டர் கீழே இருக்குது. இந்த பிளேஸை வந்து அந்த எலக்ட்ரிஷியன் ரீச் பண்ணாதான் இங்க இருந்து அவங்க இந்த போல்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அவங்க பார்த்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்க இந்த பிங்கிற இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். எலக்ட்ரிஷியன் இந்த பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணி இந்த போல்ல உள்ள ஃபால்ட்டை சரி பண்ணணும். ஓகேவா? இந்த பிங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து 1.3 மீட்டர் பிலோல இருக்குது. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுது என்னது 1.3 மீட்டர். ஏடி என்னது போல், போலோட ஹைட் என்னது 5 மீட்டர், ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது 1.3 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த எலக்ட்ரிஷியன் ரீச் பண்ணி இந்த போல்ல உள்ள ஃபால்ட் என்னன்னு பார்க்கணும். ரைட்? வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த லேடர் தட் ஷீ ஷுட் யூஸ், விச், அதாவது இப்போ இந்த இடத்த அவங்க ரீச் பண்ணணும்னா ஒரு ஏணி போட்டு தான் அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ அவங்க இப்போ ஏணி போடணும். இந்த இடத்த ரீச் பண்றதுக்கு ஏணியோட ஹைட்டு எவ்வளோ இருந்தா அவங்க இந்த இடத்த ரீச் பண்ணுவாங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த லேடர், அந்த ஏணியோட ஹைட்டு எவ்வளவு இருக்கணும்? தட் ஷீ ஷுட் யூஸ் விச் when inclined at an angle 60 degree to the horizontal. இந்த எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து தான் இந்த லேடரை இப்படி சாட்சி போடுவாங்க. அந்த சாட்சி போடுறதுடைய ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. ஸோ இந்த லேடரை 60 டிகிரி ஆங்கிள் நம்ம சாட்சி போட்டு இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணும்னா அந்த லேடரோட ஹைட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? when inclined at angle 60 degree to the horizontal. ஹரிசாண்டல்ன்றது இங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா இந்த லைன் எடுத்திருக்காங்க. இந்த லைன் என்னது எர்த் சர்ஃபேஸ். இந்த எர்த் சர்ஃபேஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அவங்க லேடரை எப்படி சாட்சி போடணும் இந்த பி பொசிஷனை ரீச் பண்றதுக்கு. அப்போ இந்த லென்த்துடைய லேடர் எவ்வளவு இருக்கணும் கேட்கறாங்க. such that இதை சாட்சி போடும்போது இந்த எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து சாட்சி போடும்போது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னது 60 டிகிரி. இந்த லேடருக்கும் இந்த எர்த் சர்ஃபேஸுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. ஓகேவா? to the horizontal would enable her to reach the required position. so அதுதான் இந்த what should be the length of the ladder that she should use, which when inclined at an angle 60 degree to the horizontal would enable her to reach the required position. ஓகே, இந்த எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து லேடரை இப்படி சரிச்சு போடணும், சாட்சி போடணும். such that அந்த லேடர் இந்த பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். அதே போல அந்த லேடர் இந்த எர்த் சர்ஃபேஸோட 60 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த லேடரோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லேடரோட ஒரு பாயிண்ட் என்னது பி, இன்னொரு பாயிண்ட் என்னது சி. எர்த் சர்ஃபேஸ்ல சிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க லேடரை அப்படி சாட்சி போடுறாங்க, பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பிசியோட லென்த் கண்டுபிடிக்கணும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஆல்சோ ஹவு ஃபார் from the foot of the pole should she place the foot of the ladder? so இதுதான் foot of the pole. D தான் என்னது? foot of the pole. இந்த foot of the pole இருந்து எவ்வளவு தூரத்துல இந்த foot of the ladder place பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த DC யோட டிஸ்டன்ஸும் கேக்குறாங்க.
ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லேடரை வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த பி பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு போடுறாங்க. such that இந்த லேடர் வந்து இந்த எர்த் சர்ஃபேஸோட ஆங்கிள் 60 டிகிரி மேக் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா லென்த் ஆஃப் த லேடர் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா இந்த ஃபுட் ஆஃப் த போல்ல இருந்து எவ்வளோ தூரத்துக்கு நான் இந்த லேடரை வந்து எர்த்தில் வந்து பிளேஸ் பண்ணி அப்புறம் இந்த பிங்கிற பாயிண்ட்டை பொசிஷன் பண்றதுக்கு நான் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்னது, சிங்கிற பாயிண்ட் தான் என்னது, லேடரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட். அப்போ இந்த டிசியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. டிசி டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அந்த எலக்ட்ரீஷியன் இந்த ஃபுட் ஆஃப் த போல்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு லேடரை வந்து பிளேஸ் பண்ணி இந்த போலோட சார்ஜ் போடணும்னு கேக்குறாங்க. சோ டிசி டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, பிசி லென்த் கேக்குறாங்க. பிசி என்னது, லென்த் ஆஃப் த லேடர். டிசி என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபுட் ஆஃப் த போல் அண்ட் த ஃபுட் ஆஃப் த லேடர். சோ கொஸ்டின் சிம்பிள் தாமா, அதை கொஞ்சம் பெருசா கேட்டிருக்கிறதுனால அது பெருசா தெரியுற மாதிரி இருக்கு. ஹவு ஃபார் எவ்வளவு தூரத்துக்கு ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த போல், போலோட ஃபுட்ல இருந்து ஷுட் ஷி பிளேஸ் த ஃபுட் ஆஃப் த லேடர், ஃபுட் ஆஃப் த லேடரை எவ்வளவு தூரத்துக்கு ஃபுட் ஆஃப் த போல்ல இருந்து பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லேடரோட லென்த் கேட்டிருக்காங்க, ஃபுட் ஆஃப் த போல்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு ஃபுட் ஆஃப் த லேடரை பிளேஸ் பண்ணணும்ன்ற இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பிசியோட லென்த் அண்ட் டிசியோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்? சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டயக்ராம் வரைஞ்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏடி தான் என்னது, போல். ஏடிங்கிறது போல். அந்த போலோட ஹைட் கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். இந்த ஏடியில பிங்கிற பாயிண்ட்டை எலக்ட்ரிஷியன் ரீச் பண்ணி இங்க இருந்து தான் போல்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கணும். அவங்க இந்த பிங்கிற பாயிண்ட் எங்க இருக்குன்னா ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து 1.3 மீட்டர் பிலோல இருக்குது. ஓகே, ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து 1.3 மீட்டர் கீழே இருக்கு. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்குது, என்னது 1.3 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிங்கிறது என்னது, ஃபுட் ஆஃப் த போல். சிங்கிறது என்னது, ஃபுட் ஆஃப் த லேடர். ஓகே, இந்த இடத்துல நான் லேடரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசி என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபுட் ஆஃப் த போல் அண்ட் த ஃபுட் ஆஃப் த லேடர். ஓகே, ஸோ லேடரை சிங்கிற பாயிண்ட்ல இருந்து பிளேஸ் பண்ணி இங்க போல்ல சரிச்சு போட்டிருக்காங்க, அது பிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிருக்கு. ஸோ இந்த பிசியோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த லேடரோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதே போல இந்த டிசியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு ஃபுட் ஆஃப் த போல்ல இருந்து இந்த ஃபுட் ஆஃப் த லேடரை பிளேஸ் பண்ணணுங்கிற டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும், இந்த டிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் கொடுத்திருந்தாங்க, இந்த லேடரை வந்து இந்த எர்த் சர்ஃபேஸ்ல நம்ம போடும் போது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னன்னு கொடுத்திருந்தாங்க, 60 டிகிரி. ஓகேவா? சோ நமக்கு இப்ப என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா ஆங்கிள் இருக்கு 60 டிகிரி, ஹைட் ஆஃப் த போல் இருக்குது, தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி இருக்குது 1.3 மீட்டர்னு இருக்குது. ஓகே, ஆங்கிள் டி வந்து ஆப்வியஸா 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா எர்த் சர்ஃபேஸ்ல இந்த போலை வந்து வெர்டிகலா தான் அவங்க வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஆப்வியஸா இந்த வெர்டிகலா பிளேஸ் பண்ணிருக்க இந்த போல் எர்த் சர்ஃபேஸோட என்ன ஆங்கிள் தான் ஃபார்ம் பண்ணும், 90 டிகிரி ஆங்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். சோ ஆங்கிள் டி வந்து என்னது, 90 டிகிரி. இப்போ இங்க வந்து என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். சோ இந்த இடத்துல ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை யூஸ் பண்ணி லேடர் ஓட லென்த்தும் அண்ட் இந்த டிசியோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, given let AD be the pole, AD is equal to 5 meter. சோ என்னெல்லாம் இந்த பிக்சர்ல இருக்குதோ அதெல்லாம் நம்ம givenல எடுத்து எழுதிடலாம். AD தான் போல், AD யோட ஹைட் எடுத்து எழுதியிருக்கோம். and AB is equal to 1.3 meter. சோ AB யோட இந்த இதுவும் எடுத்து எழுதியிருக்கோம். டிஸ்டன்ஸ் என்னது, AB is equal to 1.3 meter. and BC be the ladder. BC தான் என்னது, ladder. சோ அதையும் நம்ம இங்க எழுதிட்டோம். let CD be the distance between the foot of the ladder and the foot of the pole. CD என்னது, distance between foot of the ladder and foot of the pole, அதையும் எடுத்து எழுதிட்டோம். let the angle BCD is equal to 60 degree. to find என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், ரெண்டு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. என்னது, the length of the ladder BC, இந்த BC யோட லென்த் கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு distance between the foot of the ladder and foot of the pole, இந்த CD யோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, from the pole how far the ladder should be placed அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த D-ல இருந்து C யோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்க எழுதியிருக்கேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபுட் ஆஃப் த லேடர் அண்ட் ஃபுட் ஆஃப் த போல், அதாவது CD யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல நம்ம வந்து லென்த் ஆஃப் த லேடர் BC கண்டுபிடிப்போம். சோ BC கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கலாம். சோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, BDC இந்த ரைட் ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம வரைஞ்சுக்குவோம். ரைட் ட்ரையாங்கிள் BDC.
ஸோ BDC இந்த ரைட் ட்ரையாங்கிள், இது ஆங்கிள் D வந்து 90 டிகிரி. ஓகே, ஆங்கிள் C இது வந்து 60 டிகிரி. ஆங்கிள் C வந்து 60 டிகிரி. இதோட லென்த் தான் கண்டுபிடிக்க போறோம், BCயோட லென்த். இப்போ நமக்கு BDயோட லென்த் தெரியணும். BDயோட லென்த் என்னது? ADயோட லென்த் தான் 5 மீட்டர். ADயோட லென்த்ல இருந்து இந்த ABயோட லென்த் நம்ம மைனஸ் பண்ணோம்னா தான் BDயோட லென்த் கிடைக்கும். ஓகேவா? அதை நம்ம வந்து இங்கேயே எழுதிக்கலாம். ஆல்சோ we have அப்படி போட்டு இங்கேயே எழுதிக்கலாம். ஆல்சோ we have என்னது? BD is equal to AD minus AB. So BDயோட லென்த் என்ன கிடைச்சிருக்குது? AD minus AB. இந்த ADயோட லென்த்ல இருந்து ABயோட லென்த்தை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த BDயோட லென்த் கிடைச்சிரும். அதுதான் நம்ம ஃபார்முலால யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி லேடரோட லென்த் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிளுக்கு இந்த BD என்னது? ஆப்போசிட் சைடு. ஓகே, அப்போ ஆப்போசிட் சைடு இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த BC என்னது? ஹைபோட்டன்யூஸ். ஆங்கிள் ஆப்போசிட் சைடு ஹைபோட்டன்யூஸ். ஆங்கிள் ஆப்போசிட் சைடு ஹைபோட்டன்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கிற trigonometric ரேஷியோ என்னதுமா? ஆப்போசிட் சைடு ஹைபோட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு sin θ. இந்த ஆங்கிளுக்கு இந்த BD வந்து ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு இருக்குது. இந்த BC என்னது? ஹைபோட்டன்யூஸ் இருக்குது. ஸோ ஆங்கிள் இருக்குது, தீட்டாக்கு பதிலாக நமக்கு 60 டிகிரி இருக்குது. அப்போ இந்த trigonometric ரேஷியோவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். sin θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டன்யூஸ். இந்த trigonometric ரேஷியோவை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு BCயோட லென்த் கிடைச்சிரும். Okay, we know that from right triangle BCD, so in the right triangle la என்னது? BD by BC is equal to sin 60 degree. So theta க்கு பதிலா நம்ம இங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்? 60 degree. அப்போ BD என்னது? opposite side, BC hypotenuse. Opposite side by hypotenuse is equal to sin 60 degree. Right? So நமக்கு என்ன கிடைச்சிருந்ததுமா? BD by BC is equal to sin 60 degree. Implies BD என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? AD minus AB. அந்த full pole lengthல இருந்து AB distance மைனஸ் பண்ணா அதுதான் நமக்கு BDயோட length. So AD minus AB divided by BC is equal to sin 60 என்ன வேல்யூ? So sin 60 பார்த்தோம்னா sin 60 root 3 by 2. அந்த root 3 by 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். So AD minus AB divided by BC is equal to root 3 by 2. AD என்ன நமக்கு தெரியும்? 5 minus AB என்னன்னு தெரியும் நமக்கு? 1.3 divided by BC is equal to root 3 by 2. இப்போ 5ல இருந்து 1.3 நம்ம மைனஸ் பண்ணுவோம். So மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 0 10 ஆகும், இந்த 5 4 ஆகும். இந்த 5 தான் இந்த 0 கொண்டு கடன் கொடுத்துருக்கோம். 5 4 ஆயிடும், 0 10 ஆயிடும். 10 minus 3 என்னது? 7. பாயிண்ட் வச்சுக்குவோம். 4 minus 1 என்னது? 3. 3.7. அப்போ 5 minus 1.3 என்னது? 3.7 divided by BC is equal to root 3 by 2. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம cross multiply பண்ண போறோம். 3.7 ஓட இந்த 2 multiply பண்ண போறோம். root 3 ஓட இந்த BC multiply பண்ண போறோம். அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா cross multiply பண்றோம். இந்த left hand sideல இருக்கிற இந்த BC right hand side கொண்டு போறோம், multiplicationல போகுது. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம், மல்டிப்ளிகேஷன்ல வருது. ஓகேவா? டிவிஷன்ல இருக்கிற BC ரைட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல போகுது, டிவிஷன்ல இருக்கிற 2 லெஃப்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல வருது. சோ சிம்பிளா என்ன சொல்றோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3.7 ஓட 2 மல்டிப்ளை பண்றோம், ரூட் 3 ஓட BC மல்டிப்ளை பண்றோம். சோ 3.7 into 2 is equal to BC into root 3. So நான் next step என்ன பண்றேன்? இந்த BC root 3 left sideும் இந்த 3.7 into 2 right sideும் கொண்டு போறேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் calculation, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும்ன்றதுக்காக. Implies BC into root 3 is equal to 3.7 into 2. இந்த terms வந்து leftல இருந்து rightுக்கும் rightல இருந்து leftுக்கும் மாத்திக்கிறேன், just அவ்வளவுதான். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த root 3 நான் equal to அந்த பக்கம் கொண்டு போறேன். equal to அந்த பக்கம் போகும்போது அது எப்படி போகும்? டிவிஷன்ல போகும். Implies BC is equal to 3.7 into 2 divided by root 3. இப்போ இதை simplify பண்ணுவோம். 3.7 into 2 என்னதுமா? 2 7s are 14, 1 2 3s are 6, 6 plus 1 7. So ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் இங்க வைக்கிறோம். 7.4. So 3.7 into 2 என்னது? 7.4 divided by root 3 வந்து 1.73 எடுத்துக்கோங்க, क्वेश्चनலயே கொடுத்திருந்தாங்க. So 1.73. So இப்போ இந்த 7.4 1.73 ஆல டிவைட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். So நியூமரேட்டர்லயும் பாயிண்ட் இருக்குது, டினாமினேட்டர்லயும் பாயிண்ட் இருக்குது. இதை எப்படி டிவைட் பண்ணணுங்கிற ப்ராசஸ் நான் சொல்றேன். So என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? 7.4 divided by 1.73 இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும்.
டினாமினேட்டர்ல வந்து 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஓகே, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. நியூமரேட்டர்ல வந்து 1 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். 2 நியூமரேட்டர்ல இருக்கிற பாயிண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம், டினாமினேட்டர்ல இருக்கிற பாயிண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, டினாமினேட்டர்ல தான் 2 டெசிமல் பிளேஸ் இருக்கு, நியூமரேட்டர்ல 1 டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் 2வா இருக்குது. 2வா இருக்கிறதுனால 100ஆல மல்டிப்ளை பண்றேன். சப்போஸ் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் மட்டும் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த 7.4 டிவைடட் பை 1.73 100ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன் 100ஆல பண்றேன்னா, இங்க மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் வந்து 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. அதாவது 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி டினாமினேட்டர்ல பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டினாமினேட்டர்ல பாயிண்ட் இருக்கிறதுனால 100ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா நமக்கு நியூமரேட்டர்ல உள்ள பாயிண்ட்டும் ரிமூவ் ஆயிடும், டினாமினேட்டர்ல உள்ள பாயிண்ட்டும் ரிமூவ் ஆயிடும். அதனால தான் 100ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம். எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குதோ அத்தனை ஜீரோஸ் 1ஓட சேர்ந்து வர மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போ அந்த பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். நமக்கு நியூமரேட்டர்லயும் பாயிண்ட் இருக்கு, டினாமினேட்டர்லயும் பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு டிவிஷன் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். அதனால தான் பாயிண்ட் ரிமூவ் பண்றோம். ஸோ இது ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், 7400 7.4 into 100 என்னது 7400. ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கு, நான் இந்த ஒரு ஜீரோக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறேன். டிவைடட் பை 17300 1.73 into 100 என்னமாகும் 17300. 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் இந்த 2 ஜீரோக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள லாஸ்ட் ஜீரோஸ், லாஸ்ட் டிஜிட் ஜீரோவா இருந்ததுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம அதை இப்படியே எழுதிக்கலாம், 740 டிவைடட் பை 173. இப்போ இந்த 740 173ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ 740 இருக்கு, 173 இருக்கு. 173 4s are 4 3s are 12, 1 4 7s are 28, 28 plus 1 என்னது 29, 2 4 1s are 4, 4 plus 2 6, 692. அப்போ 173 4s are என்னது 692. இதை மைனஸ் பண்ணுவோம், இது 10 ஆகும், இது 3 ஆகும். 10 minus 2 8. இந்த 3 வந்து அகைன் 9 விட சின்ன நம்பருங்கிறதுனால மறுபடியும் 7 இருந்து கடன் வாங்கும், இது 13 ஆகும், இந்த 7 6 ஆகும். ஸோ 13 minus 9 எவ்வளவு 4. நெக்ஸ்ட் 173 விட இந்த 48 வந்து சின்னதா இருக்கிறதுனால இங்க ஒரு 0 போடணும். அதனால இங்க நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்க பாயிண்ட் வைக்கிறதுனால நம்ம இங்க 0 போட்டுக்கிட்டே போலாம். ஸோ இங்க நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ 173 into 2s are என்னன்னு பார்ப்போம். 2 3s are 6, 2 7s are 14, 1 2 1s are 2, 2 plus 1 3, 346. அப்போ 173 into 2s are என்னது 346. மறுபடியும் இதை மைனஸ் பண்ணுவோம். 10 8 வந்து என்ன ஆகும் 7 ஆகும். ஸோ 10 minus 6 4, 7 minus 4 3, 4 minus 3 1. அகைன் 173ல இருந்து 134 வந்து சின்னது. இங்க பாயிண்ட் வச்சிருக்கலன்னா நம்ம இன்னொரு 0 கூட போட்டுக்கலாம். ஸோ 173 into 8s are என்னன்னு பார்ப்போம். 3 8s are 24, 2 3 8 7s are 56, 56 plus 2 58, 5 8 1s are 8, 8 plus 5 13. ஸோ 1384 1340 விட பெருசு, அதனால 8 வராது. 173 into 7 பார்ப்போம். 7 3s are 21, 2 7 7s are 49, 49 plus 2 என்னதுமா 51, 5 7 1s are 7, 7 plus 5 12. So 1211. So 173 into 7s are 1211. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுவோம். 10 இது 3 ஆகும். 10 minus 1 9, 3 minus 1 2, 3 minus 2 1. So 129 again 173 விட சின்னது. இங்க பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1290. அகைன் பாத்தீங்கன்னா 173 7s are 1211, 173 8s are 1384. ஸோ இந்த இது வராது. அப்போ 173 into 7s are தான் வரும். 1211. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் நமக்கு இங்க 3 டெசிமல் பிளேசஸ்ல ஆன்சர் கிடைச்சிருச்சு. 4.277. ஓகே, நம்ம 2 டெசிமல் பிளேஸோட ஆன்சரை நிறுத்திக்கலாம்.
ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், லென்த் ஆஃப் த லேடர் தான் கண்டுபிடிக்கிறோம். லென்த் ஆஃப் த லேடருக்கு 2 டெசிமல் பிளேஸோடய நிறுத்திக்கலாம் நம்ம. ஸோ இந்த 7 செகண்ட் டெசிமல் பிளேஸ்ல இருக்கிற இந்த 7 வந்து நான் 8ன்னு மாற்ற போறேன். ஏன் 8ன்னு மாற்ற போறேன்னா இந்த தேர்ட் டெசிமல் பிளேஸ்ல இருக்கிற இந்த 7 வந்து 5 விட கிரேட்டரா இருக்குது. 7ங்கிறது 5 விட கிரேட்டரா இருக்குது. ஸோ இந்த செகண்ட் டெசிமல் பிளேஸ்ல இருக்கிற இந்த டிஜிட் வந்து சேம் அதே டிஜிட்டா இருக்கணுமா இல்ல 1 அது கூட ஆட் பண்ணி மாறணுமாங்கிறத டிசைட் பண்றது அதுக்கு அடுத்த டெசிமல் பிளேஸ்ல இருக்கிற இந்த நம்பர் தான். ஓகே, கிரேட்டர் தேன் 5 இருந்தாலோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 விட கிரேட்டர் தேனோ இந்த நம்பர் இருந்தாலும் நம்ம இதுக்கு முந்தின பிளேஸ்ல இருக்கிற டிஜிட்டை வந்து 1 ஆட் பண்ணி மாத்திக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் வந்து லெஸ் தேன் 5 இருந்ததுன்னா இந்த டிஜிட்டை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது கிரேட்டர் தேன் 5, 7ங்கிறது கிரேட்டர் தேன் 5 இருக்கிறதுனால நான் இதை எப்படி மாத்தி போட போறேன்னா 4.2 இந்த செகண்ட் டெசிமல் பிளேஸ்ல இருக்கிற இந்த 7 கூட 1 ஆட் பண்ணி 8ன்னு போட போறேன். 4.28. அப்போ 7.4 1.73 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னமா கிடைக்குது, 4.28. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4.28 மீட்டர். எது 4.28? ladder-ஓட length. Therefore, the length of the ladder, BC is equal to 4.28 meter. So, ஒரு questionோட answer கண்டுபிடிச்சிட்டோம். Right? நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஃபுட் ஆஃப் த போல்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு ஃபுட் ஆஃப் த லேடரை பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த ரைட் ட்ரையாங்கிள்லாம் வரைஞ்சுக்குவோம். ஓகே, ஸோ என்னது ஏடி தான் வந்து போல். இந்த சிங்கிற பிளேஸ்ல தான் நம்ம லேடரை வந்து பிளேஸ் பண்றோம். ஓகே, இந்த பிங்கிற பாயிண்ட் தான் லேடர் ரீச் ஆகணும். இந்த பாயிண்ட்ல தான் அந்த எலக்ட்ரிஷியன் ரீச் ஆகி என்ன ரிப்பேர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது 1.3 மீட்டர். ஏடியோட டிஸ்டன்ஸ் என்னது 5 மீட்டர். இந்த ஏடி ஃபுல் ஏடியோட டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். டிசியோட டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து 60 டிகிரி. பிசியோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 4.28 மீட்டர். லேடரோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 4.28 மீட்டர். அதாவது இந்த பிசியோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 4.28 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரைட் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுவோம். ரைட் ட்ரையாங்கிள் பிடிசி. இந்த ரைட் ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி. ஓகே, இந்த ரைட் ட்ரையாங்கிள்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிசி சைடு அண்ட் பிசி சைடு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரிக்கு டிசி சைடு என்னது, அட்ஜசன்ட் சைடு. ஓகே, அப்புறம் இந்த பிசி என்னது, ஹைபாட்டன்யூஸ். அப்போ எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோல அட்ஜசன்ட் சைடும் ஹைபாட்டன்யூஸும் இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த ரேஷியோவை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா இந்த டிசியோட லென்த் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, சோ எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோல அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஹைபாட்டன்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கு பாருங்க. அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். cos theta is equal to adjacent side divided by hypotenuse. இந்த trigonometric ratioல known information substitute பண்ணி solve பண்ணோம்னா நமக்கு DC யோட distance என்னன்னு தெரிஞ்சிரும். So now from right triangle BCD, இந்த right triangle இருந்து we have DC divided by BC is equal to cos 60 degree. ஓகேவா? so DC வந்து 60 டிகிரியோட adjacent side, BC hypotenuse. அப்போ adjacent sideும் hypotenuseும் இன்வால்வ் ஆயிருக்கிற trigonometric ratio எதுமா cos 60 டிகிரி. அதை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போறேன். so இப்போ தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ல நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். implies DC தான் கண்டுபிடிக்கணும். அதனால DC எழுதிருக்கோம். DC divided by BC என்னது 4.28 is equal to cos 60 ஓட வேல்யூ என்னது cos 60 1/2. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். is equal to 1/2. இப்போ என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ரெண்டு சைட்லயும் டிவிஷன்ல இருக்கிற டேர்ம்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளிகேஷனுக்கு அதர் சைடு கொண்டு போகிறோம். லெஃப்ட் சைட்ல 4.28 டிவிஷன்ல இருக்குது, அது ரைட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல போகும். ரைட் சைட்ல 2 டிவிஷன்ல இருக்குது, அது ரைட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல போகும். ஓகே, சிம்பிளா அதை என்ன சொல்லுவோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்னு சொல்றோம். அப்போ 2 into DC is equal to 1 into 4.28, அதான் 4.28. so this step implies 2 DC is equal to 4.28. இப்போ எனக்கு DC யோட வேல்யூ தான் வேணும். அதனால நான் 2 வந்து
ரைட் சைடுக்கு கொண்டு போகிறேன். லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 ரைட் சைட் போகும்போது எப்படி போகும்? டிவிஷனில் போகும். DC is equal to 4.28 divided by 2. இப்போ இந்த 2வால் இந்த 4.28 கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, 2 1s are 2, 2 4s are 8, 2.14. So DC is equal to 2.14. DC என்னது? Distance from the foot of the pole to the foot of the ladder. DC is equal to 2.14 meter. So 2.14 மீட்டர் தூரத்துல இந்த C-யை வந்து பிளேஸ் பண்ணாங்கன்னா, அதாவது D-ல இருந்து ஃபுட் ஆஃப் த போல்ல இருந்து 2.14 மீட்டர் தூரத்துல இந்த ஃபுட் ஆஃப் த லேடரை பிளேஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த பாயிண்ட் B-யை வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த போல் டு த ஃபுட் ஆஃப் த லேடர் DC is equal to 2.14 மீட்டர். ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல்மா. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.